ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வந்து ஆய்வாளர்கள் உதயகுமார் மற்றும் ராஜா தாமரை பாண்டியன் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படையினர் அமைக்கப்பட்டது. தனிப்படையில் வந்து தவசெல்வம், ராஜா மற்றும் அணிவழகன் ஆகிய உதவி ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து ஆபத்தானபுரம் அப்படின்ற பகுதியில் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த கிரெட்டா வண்டி, ஒரு வெள்ளக்கலர் கிரெட்டா வண்டி வந்திருக்கிறது. அதை உடனடியாக சோதனையிட்ட பொழுது அதில் வந்து சுமார் 350 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அதில் இருந்த 2 நபர்கள், அதாவது ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் தன்ராஜ் பெரியார் அண்ட் திலீப் சிங் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இங்கே யாருக்கு போகுது அப்படின்னா, கணேசன் என்பவர் மந்தாரக்குப்பம், அதுபோல வடலூரை சேர்ந்த ராம்குமார் மற்றும் வேல்முருகன் மற்ற அந்த 3 பேரையும் வந்து இப்போ ஃபர்தரா வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம். மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 350 கிலோ இதில் வந்து தோராய மதிப்பு வந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டது. ஸோ இதுவரைக்கும் நமது கடலூர் மாவட்டத்தில் கடந்த இந்த வருடம் இந்த 3 மாதங்களில் வந்து 150 வழக்குகள், இந்த குட்கா வழக்குகள் போடப்பட்டுள்ளது. அதில் வந்து 180 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 1700 கிலோ இந்த குட்கா பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல 3 நபர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல கஞ்சா வழக்குகளை எடுத்துக்கொண்டால் 57 வழக்குகள் வந்து இதுவரை இந்த 3 மாதத்தில் வந்து நம்ம மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல 136 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 90 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனை செய்தவர்கள் 8 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரைக்கும். அதுபோல இந்த கடைகளில் வந்து இந்த போதைப் பொருட்கள், இந்த குட்கா போன்ற பொருட்கள் வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல வந்து அவர்கள் கடைகளுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம சீல் வச்சுருக்கோம். சீல் வச்ச 15 நாளைக்கு வந்து கடைகள் திறக்க முடியாது. அதுபோல காவல்துறை சார்பாக இந்த விற்பனை செய்பவர்கள் போதைப் பொருட்கள் குட்கா மற்றும் இந்த கஞ்சாவை விற்பனை செய்வதற்கு மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படும் என்று எச்சரிக்கை. சொல்லிங்க அவங்க மேல ஏற்கனவே ஏதாவது இந்த குட்கா வழக்குகள் இருக்கா சார்? இருக்கு, அவர்கள் மேல வழக்கு இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு தடவை நம்ம பிடிக்கும் போது என்னன்னா அவங்ககிட்ட ஒரு 5 பாக்கெட் 10 பாக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது எங்க இருந்து வருது அப்படின்றத வந்து அறிவியல் பூர்வமான விசாரணை, செல்போன் வச்சும் இதை வச்சு நம்ம பண்ணும்போது இது வந்து பெங்களூர்ல இருந்து வருது அப்படின்றத நமக்கு தகவல் கிடைக்குது. அதன் பேர்